பொற்கொடி அவங்கள வந்து நம்ம விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவரான தொல் திருமாவளவன் பாராட்டி பேசினார். ஆனால் அதே சமயத்தில் பொற்கொடி அவர்களுக்கு என்னுடைய முழு ஆதரவை தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்களுடைய போட்டியிடுற தொகுதியிலே போய் எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி சொல்கிறேன்னு சொல்லி திருமாவளவன் சொன்னவர் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, பொற்கொடி அவர்களுக்கு என்னுடைய முழு ஆதரவை தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்களுடைய போட்டியிடுற தொகுதியிலே போய் நேற்று வரையும் என்னுடைய நண்பனின் மனைவின்னு சொன்னவருக்கு வாழ்த்து சொன்னவர்களுக்கு காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மாநில தலைவர் ஆன செல்வ பெருந்தகைக்கு காங்கிரஸில் ராகுல் காந்தி கூப்பிட்டா நாங்கள் போக முடியும். இவர் தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியினுடைய தலைவராக இருந்தாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பார்க்கப்படுகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸும் திமுகவும் மேல் லெவல்லையும் ஜெல்லாவில், கீழ் லெவல்லையும் ஜெல்லாவில். ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் அரசியல் விமர்சகரான திரு வெங்கடேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், எலெக்ஷன் நெருங்கி கொண்டே இருக்கிறது. இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது எலெக்ஷனு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பலர் வந்து ஒப்பீனியன் போல் சொல்லிட்டாங்க, இந்த பிரச்சனை சொல்லுவாங்க. இப்போ நம்ம முக்கியமாக பேச போகிற விஷயம் என்னன்னா வந்து பொற்கொடி அவங்கள வந்து நம்ம விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவரான தொல் திருமாவளவன் பாராட்டி பேசினார். ஆனால் அதே சமயத்தில் அவங்கள வந்து இகழ்ந்து பேசுகிற மாதிரியும் செய்திகளை நம்ம பார்த்தோம். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கான காரணம் என்னமா இருக்கும்? பொற்கொடி அவர்களை இகழ்ந்து பேசல அவர். பொற்கொடி அவர்களுக்கு என்னுடைய முழு ஆதரவை தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர்களுடைய போட்டியிடுற தொகுதியிலே போய் அங்கே இருக்கக்கூடிய திமுக வேட்பாளருக்கு அவர் பிரச்சாரம் பண்ணுறது தான் இன்றைக்கு மக்கள் மனதில் ஒரு பெரிய நெருடலை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னா, பொற்கொடி அவர்களுக்கு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அஇஅதிமுகவுடைய இரட்டலை சின்னத்தில் போட்டியிடுறதுக்கு திருவிக நகரை கொடுக்குறப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அதை பற்றி விமர்சிக்காமல் இருந்தால் இப்போ நம்ம இதை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. அவர் வாலண்டியாக வந்து வண்டியில் ஏறுறாரு. என்ன வண்டியில் ஏறுறாரு? எதிரில் இருந்தாலும், அதாவது எதிர்கட்சியில் வந்து பொற்கொடி அவர்கள் இருந்தாலும், ஆம்ஸ்ட்ராங் என்னுடைய இனிய நெருங்கிய நண்பர், அவருடைய மனைவிக்கு அஇஅதிமுக தேர்தல் டிக்கெட் கொடுத்துருக்கு நான் வரவேற்கிறேன், வாழ்த்துறேன், அவர்கள் வெற்றி பெறணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார். வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு முடிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ வாழ்த்துக்கள் நீங்கள் என்ன தெரிவிக்கிறீங்க? ஏற்கனவே வந்து திமுக கூட்டணியை மறைமுகமாக ஒரு இதில் சாடிந்தார். இங்கே நிறைய நாளிதழ்கள் அது வரவே இல்லை. என்னென்னா, கேவி குப்பத்தில் புரட்சி பாரத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பூவை ஜெகன்மூர்த்தி அவர் நிற்கிறார். போன வாட்டி அவர் கேவி பாத்தில் புரட்சி பாத்தில் இரட்டை இலை சின்னத்தில் நின்று வென்றெடுத்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இந்த வாட்டியும் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கேவி குப்பம் தான் புரட்சி பாரத்துக்கு கொடுத்தாங்க. யார்? பூவை ஜெகன்மூர்த்தி கொடுக்குறப்ப திமுக என்ன பண்ணுதுன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்த ஒரு தலைவர் கேவி குப்பத்தில் இருக்கக்கூடிய புரட்சி பாலத்தை எதிர்த்து அங்கே நிற்கணும்னு சொல்லி அங்கே ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட 8 சீட்டில் ஒரு சீட்டு கேபி குப்பத்தை கொடுத்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க திருமாவளவன்ட்ட. நீங்கள் வந்து யாரோ ஒருத்தர் நில்லுங்க, உங்கள் சிந்தனை செல்வனோ இல்லை நீங்களே கூட நில்லுங்க, அங்கே புரட்சி பாரதம் இரட்டைலை சின்னத்தில் ஜெயிக்கக்கூடாதுன்றப்ப அப்போ திருமாவளவன் அருமையான ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சார். என்னென்னா, ஒடுக்கப்பட்ட மக்களின் சமுதாயத்தினாக ஒரு தலைவர் ஒரு இடத்தில் இருக்கிறப்ப அதே ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய தலைவராக என்ன அங்கே போட்டி விட்டு இந்த சிண்டு முடிகிற வேலையை முதல்ல நிப்பாட்டுங்கன்னு சொல்லி திமுகவுக்கு பதிலடி கொடுக்குறாரு. நிறைய பேர் பாராட்டினாங்க அதை. இப்போ நான் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து வந்திருக்கேன் திருமாவளவன், அதே மாதிரி அவரும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் வர்றாரு. அவர் ஜெயிச்சாலும் என்னுடைய சமுதாயம் மேன்மையடையும், நான் ஜெயிச்சாலும் என் சமுதாயம் மேன்மையடையும் ஒரு பொது உடைமைக்கு வரார். அதாவது 2 பேர்களையும் முட்டி விட்டு இடையில குளிர்காயலான்னு சொல்லி திமுக வேலை செஞ்சுது. அதை வந்து திருமாவளவன் முறியடித்து எங்களுக்கு விட்டுருங்க, ஒரு தலைவர் நிற்கிறார், நின்று ஜெயிக்கட்டும், அவர் ஜெயிச்சா அவர் யாருக்கு பாடுபட போகிறாரு? பட்டியலின சகோதரர் தானே பாடுபட போகிறாரு. ராஜபாளையத்தில் ஜான் பாண்டியனோட ஒய்ஃப் நின்னா ஜெயிக்கட்டும், அவர் யாருக்கு பாடுபட போகிறாரு? தேவேந்திர குல வேளாளருக்கு தானே பாடுபட போகிறாரு. இந்த மாதிரி ஒரு பொது உடைமையான ஒரு சிந்தனையை முன்வைத்ததுனால நம்மள மாதிரி ஆட்கள் வந்து அவரை வந்து மனதார பாராட்டணும். அதாவது திமுக செய்கிற அந்த தேர்தல் ராஜதந்திரத்தில் விடாமல் சமயோக புத்தியமாக அது வெளியே வந்தார். இதுவரையும் நிப்பாற்ற வரையும் அவரை பாராட்டிட்டு இருந்தோம். அண்ணனை நம்ம ரொம்ப பாராட்டணும். இப்போ நேற்று நடந்த இன்சிடென்ட் என்னென்னா,
எந்த பொற்குடி வந்து என்னுடைய இனிய நண்பர் ஆம்ஸ்ட்ராங்கோட மனைவி அவர்கள் வந்து வெற்றி அடையணும், அந்த பொற்குடிக்கு இரட்டை இலை சின்னத்தில் சீட்டையும் கொடுத்து நிற்க வைக்கிற அஇஅதிமுகவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். எங்கே இருந்துக்கிட்டு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்து கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற அஇஅதிமுகவுடைய தமிழ்நாடு தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி சொல்கிறேன்னு சொல்லி திருமாவளவன் சொன்னவர் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பொற்கொடி அவர்கள் நிற்கிற அதே இடத்தில் சென்று திருவிக நகரிலுடைய சட்டசபை தொகுதிக்கு சென்று பொற்குடி அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடாது எதிராக பிரச்சாரம் பண்ணுறாரு. தான் முரண்பாடின் உச்சம். எங்கிருந்து அந்த அழுத்தம் வந்தது அவருக்கு? நேற்று வரையும் என்னுடைய நண்பனின் மனைவின்னு சொன்னவருக்கு, அவருக்கு வாழ்த்து சொன்னவர்களுக்கு இன்றைக்கு திமுக பின்னாடி இருந்து அவர் இயக்குறதுன்னு பட்ட பரிவதமா தெரியுதா இல்லையா? ஏன்னா இன்றைக்கு வந்து காட்டுமன்னார் கோயிலில் நான் தான் போட்டியிட போகிறேன்னு சொன்னீங்க. அப்புறம் திடீர்னு பெல்ட்டி அடித்து காட்டுமன்னார் கோயிலில் வந்து காங்கிரஸ் கொடுக்குறீங்க. உங்களுக்கு கொடுத்த தொகுதியே 8 தான். உங்களுக்கு இருக்கிறதுலே கம்மியான தொகுதி 8 தொகுதிங்க. இரட்டை இலக்கு கேட்டீங்க, ஒற்றை இலக்கில் 8 தொகுதி கொடுத்தாங்கன்னா அதுலேயும் ஒரு தொகுதி யாருக்கு கொடுத்துட்டீங்க? காங்கிரஸை சேர்ந்த இளைய பெருமாளுடைய மகனாக இருக்கக்கூடிய ஜோதிமணிக்கு காட்டுமன்னார் கோயிலில் கொடுத்தீங்க. காட்டுமன்னார் கோயிலில் வெறும் 2016 மக்கள் நல கூட்டணியில் 87 ஓட்டு விஷயத்தில் திருமாவளவன் தோத்தார். நல்ல வலிமையான தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு. காட்டுமன்னார் கோயிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்த பட்டியலின ஜாதியை சேர்ந்த ஒரு சகோதரன் இல்லையா அங்கே நிற்க வைக்கிறதுக்கு? இருப்பாங்கல்ல. இப்போ திருமாவளவன் நிற்கல, ஓகே, அவர் சொல்லிட்டார் நான் வந்து எம்பி இப்போ தான் ஜெயிச்சு வந்தேன், மறுபடியும் நம்ம எம்பி ஜெயிக்கிறதுக்கு திமுக உதவி பண்ணியிருக்கு, மறுபடியும் எங்களுக்கு வந்து 4 வருஷத்தை விட முடியாது, நிற்கல, ரைட், வரவே இருக்கிறோம். காட்டுமன்னார் கோயிலில் வெறும் 97 ஓட்டில் நீங்கள் 2016 தோக்குறேன்னா அப்போ அங்கே இருக்கக்கூடிய திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கட்டமைப்பு சரியாக இருக்கிறது. அங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த யாரோ ஒருத்தர் கூட இல்லையா? அப்போ யாருடைய அழுத்தம்? காங்கிரஸை சேர்ந்த ஜோதிமணிக்கு நீங்கள் அந்த சீட்டை கொடுக்க வேண்டிய தேவை என்ன? கேள்வி எழுப்பாங்கல்ல. நீங்கள் தலைவராக இருக்கீங்க, ரைட், ஒத்துக்கிறோம். அதுக்காக எதுவுமே இல்லைன்றது ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அப்போ திமுக என்ன பண்ணிடுச்சு? விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனை கூப்பிட்டு நாங்கள் உங்களுக்கு தேர்தலுக்கு 5 பைசா பணம் தரமாட்டோம், நாங்கள் சொல்கிறத கேட்டீங்கன்னா உங்களுடைய கட்சியினுடைய தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் இருக்கும், 8% ஓட்டு உங்களுக்கு வரும், நீங்கள் தாந்தோணித்தனமாக போனீங்கன்னா நாங்கள் கழட்டி விட்டு போயிட்டே இருப்போம், உங்களுடைய ஆட்கள் எங்கெங்கே நிற்கிறாங்களோ அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான வேலையை நாங்கள் பண்ண மாட்டோம். திமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேவையில்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக தேவை. போன வாட்டி 15 கோடி கொடுத்தாங்களே, இந்த வாட்டி அவங்க நல்லதாக கிட்டத்தட்ட 8 தொகுதிக்கு அவங்க பணம் செலவழிக்க பணம் வேணும்ல, அது யார் கொடுப்பா? திமுக தானே கொடுக்கும். அப்போ திமுக பணம் வாங்கிட்டா திமுக செய்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் ஆமோச்சு தானே ஆகணும். அப்போ திருமாவளவன் அப்படியே பேக் அடிக்கிறார். என்ன பேக் அடிக்கிறாரு? சரி நான் நிற்கலை, இது இளைய பெருமானுக்கே கொடுத்துட்றேன், நீங்களே சொல்லுங்கள் யார் கொடுக்கணும். காங்கிரஸ் ஏற்கனவே கோபமாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆள் கொடுத்துரும். காங்கிரஸ் பேச்சை கேட்டு இளைய பெருமானுடைய பையனாக இருக்கக்கூடிய ஜோதிமணிக்கு காட்டுமன்னார் கோயிலில் கொடுத்த ஒன்று தான் அவருடைய முன்னாடி இருந்த பேச்சு. அதற்கப்புறம் வந்து நான் வந்து எலெக்ஷனில் நிற்கலன்னு சொல்கிறப்ப அப்படியே என்டையரில் மாறுது. என்னது? பிரேமலதாவை பாராட்டி பேசுகிறாங்க, விஜயகாந்த் என் நண்பர், அவருக்காக நான் வந்து உயிரை கொடுத்தேன், அவங்களுடைய பிரதிநிதியாக பிரேமலதா வந்திருக்காங்க, அவங்களுக்கு வெற்றிக்கு நம்ம பாடுபடுவோன்னு பொது மேடையில் சொன்னாங்களே, அவ்வளோ சொன்னாலும் பிரேமலதா அவங்களை 5 பைசாக்கு மதிக்கிறாங்களா? இல்லை, இப்போ இங்கே தான் ஒரு கேள்வி வருது சார். அதாவது காங்கிரஸை ஆட்டி படைக்கிறது திமுகன்ற மாதிரி ஆகுது. ஏன்னா காட்டுமன்னார் கோயிலில் இவங்களுக்கு திமுக சப்போர்ட் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து காங்கிரஸை சேர்ந்த ஜிகே மணியோடைய பாமக கட்சியை சார்ந்த ஜிகே மணியோட மகனான ஜிகே தமிழ்குமரன் இருக்கார்ல, அவருக்கு வந்து கட்சிக்குள்ளே சேர்த்துட்டு இமீடியட்டாக வந்து அவருக்கு வந்து பெண்ணகரம் தொகுதியில் வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்கன்னும் போது அப்போ காங்கிரஸோட நிலைப்பாடுன்றது அந்த காங்கிரஸை கண்ட்ரோல் பண்ண டிஎம்கே தானா? காங்கிரஸுக்கு எந்த நிலைப்பாடும் இல்லை. காங்கிரஸில் யார் யாரை எம்எல்ஏ ஆக்கணும்னு முடிவை திமுக பண்ணுது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற திருமாவளவனுக்கு வந்து திமுக ப்ரெஷர் பண்ணி காங்கிரஸ் ஓரியன்டான ஜோதிமணியை திமுக தான் நிற்க வைக்குது. இப்போ அவர் வந்து பானசனத்தில் வந்து நின்று வென்றெடுத்தாலும் அவர் யாருடைய ஃபேவராக இருப்பார்ன்றீங்க? திமுக தான் ஃபேவராக இருப்பார். இன்றைக்கி பெண்ணகர தொகுதியில் அவர் ஜெயிக்க மாட்டார் தமிழ்குமரன். இன்கேஸ் ஜெயித்தாலும் யாரோட ஃபேவராக இருப்பார்? காங்கிரஸ் ஃபேவராக இருப்பாருன்றீங்களா? திமுக ஃபேவராக தான் இருப்பார். திமுக அந்த மாதிரி ஆட்களை ஐடென்டி பண்ணி தாங்க எடுக்கும். இப்போ தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் ராமநாதனுடைய பையன் முரளியை தோற்கடித்து தமிழ்குமரன் வந்து ஜெயிச்சார்னா தமிழ்குமரனை இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் தெரியும்? பின்னாடி யார் இயக்குது? திமுக இயக்குது. பூச்சி முருகன் பின்னாடி இருந்து இயக்குறார். ஒரு சினிமா பெப்சி யூனியன்லேருந்து, தமிழ்நாடு சின்னத்திரை இயக்குனர் சங்கத்திலேருந்து, தமிழ்நாடு சின்னத்தை கலைஞர் சங்கத்திலேருந்து அங்கங்கே அந்த சங்க உறுப்பினர்கள் திமுகவுக்கு வேண்டிய ஆட்கள் வேணும்னு சொல்லி பின்புகமாக இருந்து பூச்சி முருகன் தான் அதை இயக்குறார். அவர் இயக்கி அவர் ப்ரெஷர் பண்ணி அவர் ஃபண்ட் பண்ணி தான்
இவர் தமிழ்குமரன் வந்தார். தமிழ்குமரன்னா ஆர்பி சௌத்ரி மாரி 50 படம் எடுத்த பெரிய ப்ரொடியூசரா, ஏவி மாதிரி 150 படம் எடுத்த பெரிய ப்ரொடியூசரா? கம்பெனியில் வேலை செய்கிறார் சார். இல்லை, 2 படம் எடுத்திருக்காரு. அவருடைய லோகோவில் 2 படம். இப்போ நான் வந்து சென்சார் பண்ணி என் படம் 2 படம் இருக்கு. நானும் ப்ரொடியூசர் தான், 100 படம் எடுத்தவங்க ப்ரொடியூசர் தான், அது ஒத்துக்கிறோம். அவர் ப்ரொடியூசர் இல்லைன்னு சொல்ல, ப்ரொடியூசர் தான். ஆனால் லைக்காவுக்கு பின்புலமாக இருந்து லைக்காவை சப்போர்ட் பண்ணி லைக்கா இயக்கி தனக்கு வேண்டிய ஒரு ஆளை இங்கே அதிகார படைத்த அமைப்பாக கொண்டு வரும் லைக்கா நினைக்குது. ஏன்னா பாதி ரெட் ஜெயினுடைய படத்தை தயாரிக்கிறது யார்? லைக்கா தான் தயாரிக்குது. அப்போ நான் லைக்காவே இப்போ லைக்காவுடைய குடும்பத்தார் வந்து லண்டன்லேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு திருப்பதியில் சாமி கும்பிட்றதுக்கான எல்லா வேலைகளையும் அதை கிட்ட முறவாசல் மேலும் கொண்டு தமிழ் குமரன் செஞ்சாரா இல்லையா? செஞ்சாரால் யாரும் மறுக்க முடியுமா? எத்தனை காரைங்க இந்த இடத்துல திருப்பதி எடுத்துட்டு போன இடத்துல லைவ் ஆச்சு. லைக்கா குடும்பத்தை எல்லாரும் திருப்பதி கூட்டு தரிசனம், இதான் அவரோட வேலையா? கரெக்ட். லைக்கா வந்து திமுக வந்து லைக்காவை கேட்டுக்கொண்டப்பட்டு தனக்கான ஒரு அதிகார சக்தியா இங்க ஒரு ஆள் ஒன்று சொல்லி தமிழ்குமரன் எடுக்கிறாங்க. லைக்கா வந்து நமக்கு வாய்த்த அடிமை, நமக்கு நல்லா இருக்கு தமிழ்குமரன் அடிமை, இதையே வச்சு ஓட்டலான்னு சொல்லி அவங்க அதை வச்சு ஓட்டுறப்ப தான் திமுக அவர்கள் சப்போர்ட் பண்ணி ஓவர் நைட்டில் இங்கேருந்து கேசி வேணுகோபாலை போய் பார்க்குறாரு, சாலில் போடுறாரு. ஈவினிங் என்ன சொல்கிறாருன்னா, கமிட்மெண்ட் லைக்கா என்ன கொடுக்குது, காங்கிரஸ் நிற்கிற ஒரு 5 வேட்பாளருக்கு நானே ஸ்பான்சர் பண்ணுறேன், நானே ஜெயிக்க வைக்கிறேன், நானே பணம் கொடுக்குறேன்னு சொல்லி லைக்கா அதை ஏற்றுக்குது. தமிழ் கவர்மெண்ட் அவ்வளோ பணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர்கிட்டலாம் பெரிய பணம் கிடையாது. ஜிகே மணியோட பையன் அவர்கிட்ட பெரிய பணம் கிடையாது. லைக்கா அதை ஏற்றுக்குது. இப்போ இவருக்கு நாங்கள் சீட்டு கொடுத்தா எங்களுக்கு என்ன லாபம்? காங்கிரஸ் கேட்குது, ஒரு லாபம் இல்லைங்க, நீங்கள் ஒரு 5 பேர் கை காட்டுங்க, 5 பேருக்கான தேர்தல் செலவை நானே கொடுக்குறேன், ஒரு ஆளுக்கு 100 கோடின்னு வச்சுங்க, 500 கோடி நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோட தான் தமிழ்குமரன் காலையில் சந்திக்கிறார், மாலையில் பேச்சுவார்த்தை நடக்குது, ஈவினிங் கட்சியில் சேர்கிறார். அன்றைக்கு இரவே வேட்பாளராக பெண்ணேறத்துக்கு அறிவிக்கப்படுகிறார். அதையும் திமுக தான் செய்யுது. அப்போ இன்றைக்கு தமிழ்குமரன் வந்து காங்கிரஸ் சார்பாக பெண்ணகத்தில் ஜெயிச்சாலும் அவர் யாரோட ஆளாக இருப்பார்? திமுக ஆளாக இருப்பார். இங்கே காட்டுமன்னார் கோயில் இருக்கக்கூடிய ஜோதிமணி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பானை சின்னத்தில் ஜெயிச்சாலும் யாரோட ஆளாக அறியப்படுவார்? திமுக ஆளாக அறியப்படுவார். திமுக அது ஏன் இப்படி பிளான்டா பண்ணுறாங்கன்னா, நாளைக்கு தொங்கு சட்டசபைன்னு ஒன்று வந்தால் தமிழ்குமரன் தலைமையில் ஒரு 10 பேரை காங்கிரஸ்கார வரணும், அதான் அவர் அசைன்மெண்ட்டு. நாளைக்கு ஒரு தொங்கு சட்டசபைன்னு வந்தா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்த ஜோதிமணி தலைமையில் ஒரு 2 பேரை கூட்டிட்டு இந்த சைடு வந்துடணும், அதான் அசைன்மெண்ட். அதுக்கு தான் திமுக ஒருவருக்கு கட்சியிலும் ஒரு ஸ்லீப்பர் செல்லை பிளான் பண்ணி அனுப்புறாங்க. இது இங்க இருக்கக்கூடிய மேலோட்டமா அரசியல் பார்த்தா அது புரியாது. இதுக்குள்ள மிகப்பெரிய அரசியல் அடங்கியிருக்கு. அப்ப தன்னுடைய இனிய நண்பருக்காக ஓட்டு நம்ம வாழ்த்து சொன்ன ஆம்சாங்கோட கொலைகளுக்கு வந்து வாழ்த்து சொன்ன திரு ஆம்சாங் கொலைகள் கண்டனம் தெரிவித்து பொற்குடி அவர்கள் இப்போதுக்காக வாழ்த்து சொன்ன அதே வாய் இன்றைக்கு அவரை எதிர்த்து போய் பிரச்சாரம் பண்ணுதுன்னா யாருடைய அழுத்தம்? திமுகவின் அழுத்தம். அப்புறம் நாங்கள் இங்கே சொன்னால் எல்லாம் கோச்சிக்கிறாங்க, திமுக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் திமுகவுடைய அறுவடைகள் சொன்னால் ஏன் கோவம் வருது? இது உண்மைன்னு புலப்படுதா? நீங்கள் வந்து பொற்கொடி அவர்கள் வாழ்த்து சொல்லாமல் இருந்தால் இதை பற்றி நம்ம இங்கே பேசவே தேவையில்லை. பொற்கொடிக்கு வாழ்த்து நீங்கள் தானே சொன்னீங்க, அப்புறம் எப்படி அவங்களை எடுத்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணுவீங்க? அவர்கள் ஓட்டு போட்டு ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஜெயித்து வரணும்னு சொன்ன வாழ்த்து சொன்ன நீங்கள் அதே போய் இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த இந்த பொற்கொடி ஜெயிக்க கூடாது போய் இப்போ நீங்கள் எதிர் பிரச்சாரம் செய்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு பச்சோந்தின்றது பட்ட பதினோ தெரியுதா இல்லையா? இதை தான் இங்கே சொல்கிறோம். சரி சார், அடுத்தபடியாக காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மாநில தலைவர் ஆன செல்வ பெருந்தகைக்கு காங்கிரஸில் உரிய மரியாதை இழக்கப்பட்டதாக தெரிகிறது. ஏன்னா வந்து அவர் இப்போ ராகுல் காந்தி ஒரு வந்திருந்த போது கூட அந்த மீட்டிங் கூட இவரை வந்து ஒரு அழைப்பு இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ரெய்டு வந்துச்சுன்னா ஒரு பொய்யை சொல்லி அதை இன்கம் டேக்ஸே வந்து இல்லை, அந்த மாதிரிலாம் ஒரு தவறான தகவல் அப்படின்றத வந்து அவங்க நிராகரிச்சிருக்காங்க, அவங்களே சொல்லிட்டாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் இப்படி ஒரு சூழல் வந்து செல்வ பெருந்தகைக்கு வந்திருக்கு சார்? செல்வ பெருந்தகை வந்து திமுகவுடைய அடிமையாக காங்கிரஸுடைய போர்வையில் சுற்றி கொண்டிருக்கிறான்றத பட்ட பரிவர்த்தனமாக எல்லாருமே கடிதம் மூலமும் ப்ரூஃப் மூலமும் திமுக காங்கிரஸ் தலைமைக்கு கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி வந்து சோனியா காந்தி அவர்களும் கார்கே அவர்களும் மூத்த தலைவராக இருந்தாலும், இன்றைக்கி காங்கிரஸ் காரிய கமிட்டியினுடைய தலைவராக திரு கார்கே இருந்தாலும், முடிவுகள் எடுக்கிற அதிகாரத்தை யார் வச்சுருந்தாங்கன்னா ராகுல் காந்தி தான் வச்சுருந்தார். உங்களுக்கே தெரியும். தன்னை மீறி எங்கேயுமே எதுவும் செயல்படக்கூடாது. தேஜஸ்வி யாதவ் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக சொல்கிறதுக்கு அவ்வளோ யோசிச்சாங்க பீகாரில் ராகுல் காந்தி பேச்சுக்கு, நம்ம ஏன் வேறு சொல்லணும் அப்படின்ட்டு. ராகுல் காந்தி வாயிலேருந்து ஒருத்தர் முதலமைச்சராக வரணும்லாம் டக்குன்னு ஈஸியாக வந்துடாது. இவங்களை முதலமைச்சராக நம்ம ஏன் பாடு பண்ணோம் அப்படின்ற அந்த கேரக்டரில் வரும். அப்போ ராகுல் காந்தியோடைய பி டீமாக இருந்து செயல்பட்டு கொண்டு வந்தவர் தான் மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும். நேரடியாக தாவேக்கா வந்து உள்ளே போகிறதுக்கான எல்லா வேலைகளையும் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. இதையெல்லாம் மீறி
செல்வ பிறந்தகையும் சிதம்பரமோ சோனியா காந்தி கிட்ட ஒரு ப்ரெஷர் வைக்கிறாங்க. என்ன ப்ரெஷர் வைக்கிறாங்கன்னா, நீங்கள் தமிழக வெற்றி கழக விஜய் கட்சியோட கூட்டணிக்கு போயிட்டா இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸை சேர்ந்த 18 எம்எல்ஏக்களும் 9 எம்பிக்களும் தனியாக பிரிந்து வந்து நான் முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருந்த தமிழ்நாடு காங்கிரஸ் பேரவைன்ற கட்சியை ஆரம்பித்து நாங்கள் திமுக சப்போர்ட்டராக போவோம்னு சொல்லி சோனியா காந்திக்கு ஒரு பயமுறுத்தலை கொடுக்குறாரு. அப்போ சோனியா காந்தி என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே நமக்கு வந்து எம்எல்ஏக்கள் கம்மியாக இருக்காங்க, எம்பி கம்மியாக இருக்காங்க, நமக்கு பிரச்சனை வேணாம், நீங்கள் திமுகவோட கூட்டணி வச்சுக்கோங்கன்னு சொல்லி கார்கே மூலம் அந்த அழுத்தத்தை கொடுத்து சரி பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அதிகார வட்டம் சோனியா காந்தி கார்கே, பிரியங்கா காந்தி ராகுல் ரெண்டாக பிரியுது அதிகார வட்டம். அப்போ சோனியா காந்தி ராகுல்கிட்ட ப்ரெஷர் பண்ணோன்னா ராகுலால் மறுக்க முடியல, கம்னு விட்டுறாரு. சரிங்க ஏதோ பண்ணிக்கோங்க, நாளை விட்டுருன்னு சொல்லி விட்டுறாரு. இதை முன் பிரதானமாக இருந்து செயல்பட்டது யார் அப்படின்னா செல்வ பிறந்தகை சார். அப்போ ராகுல் காந்தி கூப்பிட்டு அவரோட கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு முதல்ல இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா உங்களுக்கு வந்து தூக்க போகிறோம், லெட்டர் கொடுத்துருன்னு சொல்லி தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியினுடைய தலைவர் பகுதியிலேருந்து அவரை வந்து விலக்குவதற்கான ராஜினாமா லெட்டரை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அவர் வாங்கி வச்சவன தான் செல்வ பிறந்தகை வர ஸ்ரீபெருந்தூருக்கு. உங்களெல்லாம் பார்க்காம எனக்கு வருத்தமாக இருக்குது, நான் வந்து கட்சின்னு போயிட்டேன், என்னுடைய காங்கிரஸ் காரிய கமிட்டியிலே என்னோட அதிகமான டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், இனிமேல் போக மாட்டேன், நான் இனிமேல் உங்கள் கூடயே தான் இருப்பேன், தயவுசெய்து வாக்களிங்க, நான் வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியினுடைய தலைவர் பதவி ராஜினாமா பண்ணுவேன்னு சொல்லி வாலண்டியராக வந்து வண்டியில் ஏறுறாரு. ஏறினாரா இல்லையா? யாருன்னா அவர்கிட்ட போய் கேட்டாங்களா மைக்கு நீட்டி நீங்க எலெக்ஷன் முடிஞ்சு ராஜினாமா பண்ணுவீங்கன்னு கேட்டாங்களா? வாலண்டியரா ஏன் பண்றாங்கன்னா ஆல்ரெடி அது பிளான் முடிஞ்சிருச்சு, கையில வாங்கி வச்சுட்டாங்க. முடிஞ்சோன்னா வேற ஆளை கொண்டு வர போறாங்க. ரொம்ப தெளிவா என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்தால் கிறிஸ்டோபர் திலக் தான் அடுத்த தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியோட தலைவராக வருவார். என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்தால் அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அப்போ இன்னைக்கு செல்வ பெருந்தகையை வந்து முரண்பாடான ஒரு கூட்டணியில் நம்மளை தள்ளி விட்டுட்டார்ன்ற கோபம் ராகுல் காந்திக்கு இருக்குது. செல்வ பெருந்தகை பொதுவரில் என்ன அறிவிக்கிறார், ராகுல் காந்தி சென்னைக்கு வர போகிறாரு, வந்தோன்னே நேராக என்னுடைய தொகுதி ஸ்ரீபெருந்தூரில் தான் லேண்ட் ஆக போகிறாரு, ராஜீவ் காந்தியில் சமாதியில் போய் கும்பிட போகிறாரு, அதற்கப்புறம் ஸ்ரீபெருந்தூரில் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாருன்னு எல்லார்ட்டையும் சொல்லியிருந்தார். அவர் நேராக எங்கே போகிறாரு, பொன்னேரி போகிறாரு, அங்கேருந்து சோழிங்கர் போகிறார், சம்மந்தமே இல்லாமல் துறையூர் போகிறார். எங்கே ஜாகிஃபர் லிமிட் பாருங்கள், பொன்னேரி எங்கே இருக்குது, சோளிங்கர் எங்கே இருக்குது, துறையூர் எங்கே இருக்குது, திருச்சி துறையூர் போகிறார். லெனின் பிரசாத்னு ஒருத்தர் நிற்கிறார். இந்த லெனின் பிரசாத்துக்கு ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணிட்டார். அப்புறம் தான் அவருக்கு தெரியுது லெனின் பிரசாத் தான் யார். ஏன்னா ஒரு தலைவர், ஆல் இண்டியா லீடர், இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய 28 மாநிலம் 7 யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு கண்டிப்பாக ஒரு லீடருக்கு இருக்காது. அதுவும் நம்ம ஒத்துக்கிறோம். லெனின் பிரசாத் யாருன்னா இதே ஆம்ஸ்ட்ராங்கோடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட மிக 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 நெருங்கிய கூட்டாளியாக தொடர்பில் சொல்லப்பட்ட அஸ்வத்தாமனுடைய மிக நெருங்கிய நண்பர் தான் இந்த லெனின் பிரசாத். இதுவும் அவர்கிட்ட போகுது. எப்பவுமே எதிராளி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான்ல, செல்வ பிறந்தகைக்கு பிடிக்காத வேலை செஞ்சு நான் எடுத்து கொடுக்குறான் டேட்டா. இதில் என்னன்னா ராகுல் காந்தி வந்தோடனே பட்டியலின சகோதர சேர்ந்துகள் ஒரு கூட்டமைப்பு போய் அவரை சந்தித்து எல்லா டேட்டாவும் அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த பாருங்க, நீங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க லெனின் பிரசாத் இந்த துறையூருக்கு சம்மந்தமே இல்லை, அவர் துறையூர் தொகுதியே இல்லை, தொகுதிக்கு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க. ஒன்று செல்வ பிறந்தகை ப்ரெஷர் பண்ணாருனால இங்கே வந்திருக்கீங்க. ஸ்ரீபெருந்தூர் கூட போகாமல் செல்வ பிறந்தகை சொல்கிறாரே நீங்கள் வந்தீங்க. இவர் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட அஸ்வத்தாமன் நெருங்கிய கூட்டாளியோட, அஸ்வத்தாமன் தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவர், அந்த அஸ்வத்தாமனுக்கு இவர் நெருங்கிய கூட்டாளின்னு புகைப்படம் ஆதாரங்கள்லாம் கொடுத்தோன்னே ராகுல் காந்தி கோபம் பயங்கரமாக வந்துடுச்சு. நம்மளை ஒருத்தர் ஏமாத்துறாங்க, நம்மளை வந்து முட்டாளாக்குறாங்க. ப்ளஸ்ஸு மொழிபெயர்ப்பு ஒரு பிரச்சனை உங்களுக்கே தெரியும். ஆமாம், ஒன்று இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக தெரிஞ்சால் போய் பண்ணணும், இல்லை கம்முன்னு உட்காந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் கூட்டா வந்து பேச போகிறான். ராஜீவ் காந்திக்கு வந்து பி சிதம்பரம் தான் சார் பண்ணுவார். அந்த மாதிரி நிறைய பேர் சிதம்பரம் பண்ணலாம். நான் கேட்குறேன்னா எல்லா இடத்துலையும் நான் வந்து கல்யாண வீடுனா மாப்பிள்ளையாக இருக்கணும், ஏழை வீட்டில் பணமாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் முன்னிலைப்படுத்தணும்னா இந்த மாதிரி தான் வரும். நமக்கு என்ன வருமோ அதானங்க பொதுவெளியில் செய்ய. பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் ஜெயக்குமார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் நல்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவார், சிதம்பரம் பண்ணுவார். இந்த இடத்துல நீங்கள் பண்ண வேண்டிய தேவையில்லைன்ற, உங்களுக்கு ஃப்ளூவெண்ட்டாக தெரிஞ்சால் பண்ணுங்க, யாரையும் மொழியை பற்றி நம்ம வந்து இழிவுபடுத்த விரும்பல. அப்படி இல்லையா அதற்கான எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு பண்ணுங்க. இப்போ ராகுல் காந்தி என்ன சொன்னாரோ அதை அப்படியே இவர் மாற்றி சொல்லிட்டாருன்ற கோபம் ராகுல் காந்திக்கு போயிடுச்சு. அது எல்லாருக்குமே இருக்கும். நான் என்ன டெலிவரி பண்ணுறேன்னு மக்களிடம் சேர்க்க தாங்க என்னை கூப்பிட்டு வரீங்க. நான் ஒன்று சொல்கிறது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஒன்று சொல்கிறதுக்காக டெலிவரி. இப்போ ராகுல் காந்தி இங்கே வந்து என்ன பண்ணார், டாட்டா ரோட் ஷோவை பண்ணார், பேசுகிறார், என்னென்ன விஷயங்களை அவர் கருத்துக்களோ அதை பதிவிடுறார். அந்த கருத்துக்களை சாமானிய மக்கள் புரியணும், சாமானிய மக்கள் அந்த கருத்தை உணர்ந்து ஓட்டு போடணுன்றதுக்காக தான் அவர் கூப்பிட்டு வருது. அதையே நீ தப்பாக செஞ்சு அவர் எடுத்துப்பாங்க. அப்போ அவர் வந்ததே வேஸ்ட் ஆகிடுச்சுல. அவர் என்ன சொன்னாரோ அதை விட்டு நீ ஒன்று சொல்லியிருந்தால் அது எப்படி ஒத்துப்பாங்க. ப்ளஸ் அந்த கோபம் ஒன்று ராகுல் காந்தி, இந்த லெனின் பிரசாத்தோடைய பிரச்சாரம் ஒன்று, இந்த மொழிபெயர்ப்பில் ஒரு கோபம். அப்படியே வாங்க, காங்கிரஸ் கோஷ்டி ரெண்டாக பிரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா கன்னியாகுமரி கோஷ்டி, இந்த கோஷ்டி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய
ராஜேஷ்குமார் மிகப்பெரிய லெவலில் ப்ரெஷர் பண்ணார் தாவேக்கா போகணுன்னு. மாணிக் தாக்கூர் விருதுநகரில் இருக்கவர் ப்ரெஷர் பண்ணார். அங்கே இருக்கக்கூடிய கன்னியாகுமரி பெல்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா அங்கே இருக்கவங்க பெரும்பாலான வேட்பாளர் கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். விஜய் வசந்தா ஆகட்டும், ஊர்வசி அமித்ராஜ் ஆகட்டும், இன்னும் இளவங்கோடில் இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் ஆகட்டும், நம்ம குளச்சலில் இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் ஆகட்டும், இவங்க எல்லாரும் என்னது கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு ஓரியன்டாக இருக்கவங்க. அங்கே கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து தாவேக்கா இருந்தால் நம்ம இன்னும் பெருசாக வெற்றி பெறலான்னு ஒரு கனவு கண்டாங்க. அந்த கனவுக்கான சிதைப்பை செல்வ பெருந்தகை வச்சுட்டோன்னே ஓ எல்லைக்குள்ளே நாங்கள் வராது மாதிரி என் எல்லைக்குள்ளே நீ வரக்கூடாதுன்னு கன்னியாகுமரி கூட்டத்துக்கு உள்ளே கூப்பிடல. அவங்க உள்ளே கூப்பிடல, ராகுல் காந்தி கூப்பிட்டா நாங்கள் போக முடியும். இப்போ இவர் தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியினுடைய தலைவராக இருந்தாலும் இவர் வர வேணான்னு சொல்லி ராகுல் காந்தி அடிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? முடிஞ்சிருச்சு. ஐயா தலைவர் உங்களை வர வேணான்னு சொல்லிட்டு அங்கே லோக்கல் வேலை பார்க்க சொல்கிறோம், முடிஞ்சிருச்சு. அதை விட கேவலம் எதுவுமே. அதுதான் கேவலம். அந்த கேவலத்தை மறைக்க இன்னொரு கேவலத்தை செல்வ பெருந்தகை பண்ணியிருக்காரு. ஆனால் என்ன பண்ணுறாரு, என்னை வந்து முடக்கிட்டாங்க. நான் திருவனந்தபுரம் ராகுல் காந்தி வழி அனுப்ப போகணும்னு நினச்சேன், ரிசீவ் பண்ண போகணும்னு நினச்சேன், என்னை முடக்கி இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டுட்டாங்க. என்னுடைய ஈகா தேட்டரில் பக்கத்தில் இருக்க ஒரு வீடு கீழ்ப்பாக்கம், அங்கே வந்து ரைடு விட்டாங்க. மணிமங்கலத்தில் இருக்குது ஸ்ரீபெருந்தூரில், அங்கே ரைடு விட்டாங்க. என்னுடைய சார்ந்தவர்களுக்கு எல்லாம் ரைடு விட்டாங்க. இன்கம் டேக்ஸ் ரைடால் நாங்கள் சிக்கி தவிக்கிறோம். ஊன்ட்டு ரப்பரை காணும் பென்சிலை காணும் சின்ன பிள்ளைங்க கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா என்னடா இவர் சொல்லிட்டாருன்னு உடனே நம்மால் சும்மா இருப்பாரா? நம்மளை மாண்புக்கும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செல்வ பெருந்தகை ரைடுக்கு நாங்கள் வருமான வரி ரைடு பண்ணுறதுக்கு நான் கண்டிக்கிறேன், நானும் கண்டிக்கிறேன். அது எப்படி நீங்கள் வந்து தேர்தல் சமயத்தில் ரைடு விடுவீங்கன்னு அவர் ஒரு இன்கம் டேக்ஸ் எதிராக ஒரு அறிக்கை விடுறாரு. கிரீஷ் ஜோடங்கர் எங்கேயோ இருக்கிறார், அவர் இதெல்லாம் உண்மை நினச்சிட்டு அவர் ஒரு அறிக்கை விடுறாரு. எப்போ கிரீஷ் ஜோடங்கர் இங்கே வாங்க, மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் வாங்க, செல்வ பெருந்தகை வாங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இங்கே தான் இருக்குது. எந்த ரைடையும் நாங்கள் செய்யவில்லை. இன்கம் டேக்ஸ் பட்ட பரிவர்த்தமாக கொடுத்துட்டாங்க, நாங்கள் எந்த ரைடும் செய்யலை. பறக்கும் படை போய் எங்கெங்கே பணம் இருக்கோ அது இருக்குன்னு செக் பண்ணுறாங்க. அதாவது தேர்தல் கமிஷனோட இன்கம் டேக்ஸ் ரைடு எங்கேயுமே நடைபெறவில்லை. பட்ட பரிவர்த்தனை இன்கம் டேக்ஸில் சொல்லிட்டாங்க. இப்போ ராகுல் காந்தி கூப்பிடலன்னு வெளியில் சொன்னால் என்னடா தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டி தலைவரையே கூப்பிடாமல் இருக்காருன்ற அசிங்கமாயிடுன்ட்டுன்னு இவர் டைவர்ஷன் பண்ணுறாராம். டைவர்ஷன் உங்கள் டைவர்ஷனுக்கு தான் எடுத்து வச்சா ஆப்பு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. இதை பாருங்கள், நாங்கள் இங்கேருந்து இங்கே வந்து இந்த வேலையில் தான் பார்த்தோம். ரைடில் செல்வ பெருந்தகை எங்கள் ரேடார்லேயே கிடையாது, அவர் வேண்டுமென்று பொய் சொல்லுகிறார். இவருடைய பொய் பேச்சை நம்பி மாண்புக்கு முதலமைச்சரும் பொய்யை சொல்லி குட்டு வாங்கினார், இங்கே கிரீஷ் ஜோடங்கரும் குட்டு வாங்கிட்டார். இதுவும் திரு ராகுல் காந்தி கோபத்தை ஏற்படுத்துகிறது. நான் தான் வர வேணான்னு சொன்னல, ஒன்றும் ஒழுங்காக உன் தொகுதியில் வேலை பார்க்க சொன்னல, நான் இங்கே வராததுக்கு நீ ஏன் பண்ணுற? ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் மேடை ஏறாததுக்கு முக்கிய காரணமே செல்வ பெருந்தகை. மிகப்பெரிய ஒரு இடைவெளி. ஏன்னா ஸ்டாலினும் ராகுல் காந்தி சொல்வதை ஸ்டாலின் கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்புறம் ராகுல் காந்தி ஒரு டிசிஷன் எடுக்கிறார். தாவேக்கா டிசிஷன் எடுக்கிறப்ப தனக்கு நான் என்ன டிசிஷன் எடுக்கிறேனோ அந்த டிசிஷனை இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை எடுக்காம என்ன ஓவர்லுக் பண்ணி எங்கள் அம்மா கிட்ட போறியா, என்ன ஓவர்லுக் பண்ணி நீ கார் கிட்ட போறியா, கார்காவே வச்சு பண்ணிக்க. இன்னைக்கு தமிழ்நாடு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் லீடர் இங்கே வந்தாங்களா? கார்கே மட்டும்தான் வந்தார். மாண்புக்கு முதலமைச்சர் இணைந்து பண்ணிட்டாரா? இங்கே நம்ம மேகதாது அணையை கட்டியே தீர்வுன்னு சூழல் இருக்கிற சிவகுமார் இவங்களுக்கு சொத்து அங்கே இருக்குது, பெங்களூரில் சொத்தெல்லாம் பாதுகாக்கிறதுனால நம்ம முதலமைச்சரோட குட் புக்கில் இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு 2 நாள் பேசிட்டு போனார். வேறு எதனா ஒரு காங்கிரஸ் லீடர் இங்கே வந்தாங்களா? வரல. ரைட்டா? அப்போ என்ன காரணம்னா தெளிவாக இருக்குது. ராகுல் காந்தி தன்னை மீறி செல்வ பெருந்தகை செயல்பட்டு விட்டார். இனிமேல் தமிழ்நாடு காங்கிரஸ் காரிய கமிட்டியில் செல்வ பெருந்தகை வைத்து நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு ராஜினாமா லெட்டரை வாங்கி கொண்டு இங்கே வந்துட்டு செல்வ பெருந்தகை தொகுதிக்கு அவர் பிரச்சாரம் பண்ணவும் போல சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு தொழில் பிரச்சாரம் பண்ணி அதுவும் தப்பான ஆள் பிரச்சாரம் பண்ணுற கோபம், தப்பான டிரான்ஸ்லேட் பண்ண கோபம், இதை மறைக்கிறதுக்கு பொய் சொல்லி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணிச்சுன்னு ஒரு கோபம் சொன்னதை ராகுல் காந்தி துளியும் ரசிக்கவில்லை. இது வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பார்க்கப்படுகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸும் திமுகவும் மேல் லெவல்லையும் ஜெல்லாவில், கீழ் லெவல்லையும் ஜெல்லாவில். இது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை தேடித்தரும். மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி நேயர்களே.